ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 1 Patterns in Mathematicsல 1.5 Patterns and Shapes. ஸோ ப்ரீவியஸ் டாபிக்ஸில் நம்ம பேட்டர்ன்ஸ் அண்ட் நம்பர் சீக்வன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ ஷேப்ஸ் யூஸ் பண்ணி என்ன பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ண முடியும், என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஜென்ரலாக ஷேப் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் எப்படி நம்பர் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஷேப்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஷேப்ஸ்லாம் எய்தர் 1 dimension or 2 dimension or sometimes even 3 dimensionல கூட இருக்கலாம். இந்த ஸ்டடீஸ் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ் அதுதான் நம்ம ஜியாமெட்ரி அப்படின்னு ஒரு செக்மெண்ட்ல மேக்ஸ்ல சொல்லுவோம். ஸோ ஆல் தி ஷேப்ஸ் அதோட சீக்வன்ஸ் எப்படி வருதுங்கிறத நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக சில சம்ஸும் இருக்கு, நம்ம அதையும் சேர்த்தே பார்க்கலாம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, கேன் யூ ரெகனைஸ் தி பேட்டர்ன் இன் ஈச் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு 5 சீக்வன்ஸ் இருக்கு, ஷேப் சீக்வன்ஸ். இதோடைய பேட்டர்ன்ஸ் ரெகனைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிள் 3-sided பாலிகன், இது குவாட்ரிலேட்டரல் 4-sided, 5-sided பாலிகன், 6 side, 7 side, 8 side, 9 side, 10 side. ஸோ இது இட் கோஸ் ஆன். ஸோ இது ஒரு ரெகுலர் பாலிகன் உடைய சீக்வன்ஸ். ரெகுலர் பாலிகன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதிடலாம். ரெகுலர் பாலிகன். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ட்ரையாங்கிளில் இருந்து 3-sided பாலிகன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 10-side டெகாகன் வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ இந்த ரெகுலர் பாலிகனுடைய சீக்வன்ஸ் பற்றி எழுதிடுவோம். லைக் த சீக்வன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாலிகன் வித் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஷேப் சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் எ கிராஃப், கம்ப்ளீட் கிராஃப். இந்த கம்ப்ளீட் கிராஃப் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டெக்ஸையும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம் இன்னொரு வேர்டெக்ஸோட. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட் கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த கிராஃப் எடுத்துக்கலாமே. ஸோ இந்த வேர்டெக்ஸ் இதோட கனெக்ட் பண்ணுறோம், இந்த வேர்டெக்ஸ் இதோட பண்ணுறோம், எல்லா வேர்டெக்ஸையும் சைடு பை சைடும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் அப்படிதான், சைட்லேயும் கனெக்ட் பண்ணுறோம், எல்லா வேர்டெக்ஸோடையும் அந்த டாட்ஸை பேசிக்காக ரெண்டு லைன்ஸ் மீட் பண்ணுறது அந்த டாட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டாட்டை நம்ம எல்லா வேர்டெக்ஸோடையும் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் கம்ப்ளீட் கிராஃப். ஸோ இது K2, K3, K4, K5, K6 கோஸ் ஆன். அப்போ லைக் ஆப்வியஸாக K1ங்கிறது ஒரு டாட் தான், இதுக்கு முன்னாடி அப்போ K1 இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கம்ப்ளீட் கிராஃப் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை Kn. இட் இஸ் டினோட்டட் பை Kn. ஸோ இந்த கிராஃப்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா வேர்டெக்ஸஸும் கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த n-ங்கிறது நம்பர் ஆஃப் vertices. ஸோ இதில் 2 டாட் இருக்கு, இதில் 3, இதில் 4, இதில் 5. அப்படி ப்ராக்கெட்ல எழுதிக்கலாம். n is number of vertices. இப்போ இந்த vertices எப்படி கனெக்ட் பண்றோம்னு எழுதலாம். vertices are connected to each other by a straight line. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சீக்வன்ஸ் ஸ்கொயர், குட்டி குட்டி ஸ்கொயரை இப்படி அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க, அது ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட பேர் ஸ்டாக்டு ஸ்கொயர்ஸ். ஸோ மொதல் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அடுத்தது 4 ஸ்கொயர், அடுத்தது 9 ஸ்கொயர்ஸ் இருக்குது, 16 ஸ்கொயர் இருக்குது, 25 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ ஈச் ஷேப் consists of square grid. With the number of squares increasing. So
நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாக்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதுலேயும் அப்படிதான், ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒவ்வொரு புது ரோ ஆட் ஆகிட்டே வருது. ஸோ இங்கே ஒரே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அடுத்தது கீழே ஒரு ரோ புதுசாக வந்துச்சு, அப்புறம் இது அப்படியே மேலே போச்சு, திருப்பி கீழே ஒரு புது ரோ, அகைன் அடுத்து கீழே ஒரு புது ரோ. ஸோ இது வந்து அப்படி மேலே இருக்குது, கீழே ஒரு புது ரோ, இந்த பீஸ் அப்படியே இங்கே மேலே இருக்குது, கீழே ஒரு புது ரோ, ஒவ்வொரு தடவையும் புது ரோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது சிமிலர் டு தி ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், இதில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், இதில் 1 2 3 4 4 ட்ரையாங்கிள், இதில் 1 2 3 4 5 + 4, இதில் 9 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இது ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ் மாதிரியே இட் கோஸ் ஆன். ஸோ இது வந்து இட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் in a stacked triangular form. Where இதில் புது ரோ மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ where each row is added at the bottom. ஸோ இது ஒரு ட்ரையாங்குலர் நம்பர் ஃபேஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் சீக்வென்ஸ், இது வந்து ஒரு ஸ்னோ ஃப்ளேக். ஸோ இட்ஸ் கால் லைக் கோச் ஸ்னோ ஃப்ளேக். ஸ்னோ ஃப்ளேக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் இருந்து இந்த ஒரு லைன் செக்மெண்ட்டை 4ஆக மாற்றுறாங்க. ஐ மீன் 1 4ஆக பிரேக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஷேப் வந்து அப்படியே இன்னும் அந்த பென்ஸ் வந்து அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சீக்வென்ஸ், இட் இஸ் அ sequence showing the construction of coach snowflake. So snowflake construct பண்ற அந்த sequence தான் இது. So it starts from an equilateral triangle. Starting from an equilateral triangle ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஐட்ரேஷனும், each iteration adds more details. ஸோ ஒவ்வொரு எட்ஜும் பிரேக் பண்ணி more detailed edge கிடைக்கும். ஸோ ஃபைனலாக it creates a pattern. Creating a fractal pattern. For example, இப்போ இங்கே வந்து 3 லைன் செக்மெண்ட் இருக்கு, 1 2 3. இப்போ நான் இந்த ஒரு லைன் செக்மெண்ட்டை 4ஆக பிரேக் பண்ணி அப்படின்னா 1 2 3 4. ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு 4 வரணும்ல. ஸோ அகெயின் இங்கேருந்து 1 2 3 4. ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு 4 ஆயிடுச்சா. ஸோ அதே மாதிரி இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு 4. அப்படி பண்ணும்போது தான் நமக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த ஷேப் வந்து இந்த ஷேப். ஸோ அகெயின் இதில் இப்போ ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டையும் 1 2 3 4ன்னு ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டுக்கு 4 நம்ம பிரேக் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் இட் கோஸ் ஆன். இதோட ஜென்ரல் டேர்ம் ஆர் ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தா 3 × 4⁻n. என்னங்கிறது அது எத்தனாவது டேர்மோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது 0th டேர்ம்லேருந்து ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்னா nக்கு பதிலாக 4. அப்போது 3 × 4⁻1. 4⁻1ங்கிறது 4 தான். 3 4s are 12.
ஸோ இதில் பார்த்தோன்னா 12 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த பர்பிள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி 3 12. இப்போ இதில் எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம உட்காந்து வரைஞ்சி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே வந்து செகண்ட் டேர்மில் ஸோ என்னக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 × 4 பவர் 2, 3 × 4 பவர் 2ங்கிறது 4 4s are 16, 3 16s are 48. அப்போ இதில் 48 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சீக்வன்ஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கோச் ஸ்னோஃப்ளேக். இப்போ இதுக்கு ரிலேட்டடான இன்னொரு சமயம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், கேன் யூ ட்ரா தி நெக்ஸ்ட் ஷேப் இன் ஈச் சீக்வென்ஸ்? ஸோ இந்த சீக்வென்ஸில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஷேப் வரைய சொல்கிறாங்க. ஒய் ஆர் ஒய் நாட், லைக் ஏன் வரைய முடியுது ஆர் ஏன் வரைய முடியாது, இஃப் அட் ஆல் லைக் வரைய முடியாதுன்னா. அண்ட் டிஸ்கிரைப் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் வாட் இஸ் த ரூல் ஆர் பேட்டர்ன் ஃபார் ஃபார்மிங் தி ஷேப் சீக்வென்ஸ். ஸோ என்ன ரூல் படி நம்ம அடுத்த ஷேப் இந்த சீக்வென்ஸில் வரைஞ்சோம் அப்படின்னு நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் பார்க்கும்போது அது வந்து ஒரு ரெகுலர் பாலிகன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் அப்படி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, சைடு வச்சு 3 சைடு 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம 11 சைடு பாலிகன் வரைய போகிறோம். ஈவன் நம்பர் ஆஃப் சைட்னா இந்த ஆப்போசிட் வந்து ஃப்ளாட் லைன் வரும். பட் ஆட் நம்பர் ஆஃப் சைட்ஸ்னா ஆப்போசிட்ல எப்படி இருக்கும்னா, லைக் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல அந்த ஷார்ப் அந்த வேர்டேசஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் டெக்ககனுக்கு அடுத்து ஹெண்டகன் வரைய போகிறோம், விச் இஸ் 11 ஷேப். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் லைன்னா அதுக்கு ஆப்போசிட்ல கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் 11 சைடு வரைய போகிறேன். ஸோ இது வரையும் போது என்னன்னா, லைக் இந்த ஸ்பெசிஃபிக் ஷேப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 11 சைட்ஸ் இருக்கணும், அதாவது 11 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ 1 2 இங்கே 3. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல 11ல் 3 சைட்ஸ் நான் வரைஞ்சிட்டேன். நான் இன்னும் 8 சைட்ஸ் வரையணும். ஸோ இந்த சைடு 4, இந்த பக்கம் 4. அப்போ நான் 4 இது வரையணும். 1 2 3 4. ஸோ நான் இதோட ஹைலைட் பண்ணிடுவேன் இந்த டாட்டை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடில் காட்டுறதுக்கு. இதே மாதிரி தான் இந்த பக்கம் நான் ரெப்ளிகேட் பண்ண போகிறேன். ஸோ இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் இதான், நம்ம இதை இங்கே வரைஞ்சிடலாம். ஸோ இது ஹேண்டட். ஸோ இப்போ நம்ம 11 சைடுக்கு வரைஞ்சிட்டோம். ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ என்ன ரூல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் சம்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் ரெகுலர் பாலிகன் வித் நம்பர் ஆஃப் சைட்ஸ் பி இன்க்ரீஸ்ட். ஸோ நம்ம அதே எழுதிடலாம். ஸோ இதுதான் இதோடைய ரூல். இது வந்து ஒரு ரெகுலர் பாலிகன் வேர் இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்ளீட் கிராஃப். இப்போ K7 வரையணும். 5னா 5 வெர்டிசஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 6க்கு 6 வெர்டிசஸ், இப்போ 7 வெர்டிசஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹெப்டகன் வரைஞ்சி அதோடைய வெர்டிசஸ்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். ஹெப்டகன் 7 sides. ஸோ ஆட் நம்பர்னால ஆப்போசிட் கண்டிப்பாக இப்படி தான் வரும். இப்போது நான் வந்து 7ல் 3 சைட்ஸ் வரைஞ்சிட்டு இன்னும் 4 சைட்ஸ், இந்த பக்கம் 2 சைடு, இந்த பக்கம் 2 சைடு. 1 2. ஸோ அதே இந்த பக்கம் காப்பி பண்ணிடுவேன் நான். 1 2. இப்போ நான் இதோடைய வெர்டிசஸ்லாம் ஜாயின் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னா இதோடைய அட்ஜசன்ட் பக்கத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் நான் கனெக்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஆல்ரெடி அந்த எட்ஜிலே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் இதை எப்படி அசியூம் பண்ணிப்பேன்னா, இது நான், ஸோ பக்கத்து வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது, ஸோ தள்ளி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போகணும். மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் 7 வெர்டிசஸ், ஏன்னா 7 சைடு. அதில் பக்கத்தில் 2ங்கிறனால மைனஸ் பண்ணிட்டோன்னா, ஸோ அதில் 2 மைனஸ் பண்ணோன்னா 7 - 2 மைனஸ் இந்த 1 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது 1. ஸோ 4. அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து 4 லைன் கண்டிப்பாக போகணும். இப்போ நான் இந்த பாயிண்ட் முடிச்சிட்டேன். இப்போ இந்த பாயிண்டோட பக்கத்து வீடு இது 2ம். ஸோ நான் அதோட கனெக்ட் பண்ண மாட்டேன். தூரமாக இருக்கிற 4 வீடு 1 2 3 4. இந்த பாயிண்ட்டை முடிச்சிட்டேன், இது முடிச்சிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல ஆல்ரெடி இந்த பக்கத்து வீடு போக மாட்டேன்.
இது 1 ஆல்ரெடி போயிருக்கு, 2 3 4. ஓகே, டன். இந்த பாயிண்ட்டும் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் இது பக்கத்து வீடு போக மாட்டேன். ஸோ தள்ளி வரும்போது இது ஆல்ரெடி போயிருக்கு, இதுவும் போயிடுச்சு. இப்போ இதுவும் இதுவும். நெக்ஸ்ட் டாப்ல இருக்கிற பாயிண்ட் இது டன். இதுல வந்து 3 லைன் தான் போயிருக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான் வரையணும். ஸோ அது இது டன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து 4 பாயிண்ட்ஸுக்கு போகணும். நம்ம அதுதானே கேல்குலேட் பண்ணோம். மொத்தம் 7, அதில் adjacent 2 போக மாட்டோம், ப்ளஸ் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த 1 அதுவும் போக மாட்டோம். அதுதான் சப்ராக்ட் பண்ணி 4 பாயிண்ட்ஸுக்கு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து 4 லைன் போகணும். இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா இந்த 2 ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தாலே 1 2 3 4 4 லைன் இருக்கு இல்லையா? ஸோ டன். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் K7. இப்போ இதோடைய ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிராஃப். ஸோ இதுலவே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஆர் கனெக்டட். ஸோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியும் வச்சுருப்போம். எல்லா வெர்டிசஸும் ஈச் அதரோட கனெக்ட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்டு ஸ்கொயர். இது 1, இது வந்து 2 ரோ 2 காலம், 3 ரோ 3 காலம், 4 ரோ 4 காலம், 5 ரோ 5 காலம். ஆப்வியஸாக நெக்ஸ்ட்டு 6 ரோ 6 காலம். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. So stacked square. So stacked square. Where the number of square increases in line with square numbers pattern. So square numbers உடைய சீக்வன்ஸ் படியே இதுலேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஸ்டாக்டு ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் நம்பர் சீக்வன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 4 9 16 25 36 49. ஸோ அதுபடி அந்த பேட்டர்ன் படி இதோடைய ஷேப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்டு ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர் டு த ப்ரீவியஸ் ஒன். கீழே ஒவ்வொரு ரோவாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் 1 2 3 4 5 ரோஸ் இருக்கு. இப்போ 6 ரோஸ் வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இதில் 6 ரோஸில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்படி ட்ரா பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5 6 பார்ட்டிஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நான் ட்ரையாங்கிள் எப்படி வரைவேன்னா, இதோட எண்டு இருக்கு இல்லையா, இதோட எண்டு இப்படி கொண்டு வந்துடுவேன், இதோட எண்டு இப்படி கொண்டு வருவேன், இதோட எண்டு இப்படி. ஏன்னா தனித்தனியாக ட்ரையாங்கிள் போட்டுட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும்ல. அகெயின் இப்போ நான் வந்து இந்த சைட்லேருந்து இதை மீட் பண்ணுற மாதிரி கொண்டு வருவேன். ஸோ இதோடைய கிராஸ் வந்து இதை மீட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு டோட்டலாக தேவையான ட்ரையாங்கிள்ஸ் கிடைச்சிரும். ஸோ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் 36 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. So this is having 36 triangles. ஏன்னா இது 6th இல்லை, 1 2 3 4 5 6 6th occurrence. 6 6 are 36.
ஸோ இதோடைய ரீசன் வந்து stacked triangle. Same, where the number of triangles increases in line with ஸ்கொயர் நம்பர் சீக்வென்ஸ். இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எப்படி அந்த சீக்வென்ஸில் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ இதுலேயும் அதுக்கேற்ற மாதிரியே நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஹவவர் இதில் வந்து நம்ம இந்த ஸ்டாக்டு ஸ்கொயரில் ஒரு புது ரோ புது காலம் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். இதில் கீழே ஒரு புது ரோ மட்டும் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு கோச் ஸ்னோஃப்ளேக். இது நம்ம லாஸ்ட் டைம்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதோட ஜென்ரிக் டேர்ம் வந்து ஆக்சுவலி மொத்தம் 3 லைன் செக்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 3 ஒவ்வொன்றையும் 4 பிரேக் பண்ணுறோம். ஸோ அதனால் இன்டூ 4 ஒவ்வொரு டேர்ம் படி ஸோ பவர் n. இதுதான் இதோடைய ஜென்ரிக் டேர்ம். இப்போ நான் இதோடைய நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரையலாம். ஸோ இதுலேயும் நான் ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டையும் 4 வந்து பிரேக் பண்ணி வரையணும். ஸோ இந்த பேட்டர்ன் இட் கோஸ் ஆன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா நம்ம அப்படி உடச்சி அது பிரேக் பண்ணி இப்படி வரையும் போது நீங்கள் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு டாட் தான் தெரியும். ஏன்னா இப்போ ஹியூமனே எடுத்துக்கோங்களேன், நம்ம கிட்ட பார்க்கும்போது ஒரு ஓகே இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட் எல்லாம் தெரியும். பட் நீங்கள் ஒரு ட்ரோன் ஆங்கிள்லையோ ஒரு பேர்டோடைய ஆங்கிளில் ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது நீங்கள் பிளேன்லேருந்து கீழே எட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டியோ ஒரு ஹியூமனோ நமக்கு இது மாதிரி ஒரு டாட்டாக தான் தெரிவாங்க. ஏன்னா நம்ம ஜூம் அவுட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது. அந்த ஹியூமனோட ஐ எப்படி இருக்குது, நோஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயிலிங் தெரியாது. ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். இது நம்ம பிரேக் பண்ணி குட்டியாக வரையும் போது இப்போ நான் இதுக்கு அடுத்து நான் வரைஞ்சாலுமே இப்போ நான் இந்த ஒரு லைன் செக்மெண்ட்டை 4 உடைச்சிருக்கேன் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இவ்வளோ ரொம்ப டைனியாக வரும் அவுட்புட். ஸோ இது வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது, ரொம்ப குட்டியாக இருக்கும். அண்ட் இது வந்து எக்ஸ்போனண்ட்டாக இந்த சீக்வன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது மாதிரியே தான் அடுத்த டேர்மும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்த்தா அந்த பிரேக்ஸ் தெரியும். ஸோ அதனால் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் ரேதர் தென் வேஸ்டிங் ஸோ மச் ஆஃப் டைம் அந்த டீட்டெயிலிங் காட்டுறதுக்கு ரைட் தி நம்பர்ஸ் கரெக்ட்லி. அதாவது இது வந்து 3, இது வந்து 12, நெக்ஸ்ட் 48. அப்போ அதுக்கு அடுத்து இதே டயக்ராமை கூட நீங்கள் திருப்பி வரையலாம். வரைஞ்சிட்டு பட் கரெக்டான நம்பர் எழுதணும். ஸோ இப்போ இது வந்து 0th டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், இப்போ தேர்டு டேர்ம் அப்படின்னா 3 × 4 பவர் 3. 3 × 4 4s are 16, 16 × 4 64. ஸோ 64 × 3 192. ஸோ நீங்கள் இதே டயக்ராமு கூட அடுத்து வரைஞ்சிட்டு பட் நம்பர் வந்து 192 எழுதணும். ஸோ இதுக்கு அடுத்தது 192க்கு அப்புறம் விச் இஸ் த 5th. ஸோ 192க்கு அப்புறம் உள்ளது கண்டுபிடிக்கணும்னா 3 × 4 பவர் 4. 4 பவர் 4 வந்து 4 4s are 16. ஸோ 3 × 4 பவர் 4 வந்து 256. அது இன்டூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 768. ஸோ நீங்கள் திருப்பி இதே டயக்ராம் எழுதி 768 நம்பர் எழுதினா போதும். ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் 3 × 4 பவர் 5. 4 பவர் 4 வந்து 256. அப்போ 4 பவர் 5 வந்து 1024. ஸோ 3 × 1024 which is 3072. ஸோ இதே டயக்ராமை நான் எல்லா டேர்முக்கும் வரைஞ்சிட்டேன். பட் நான் நம்பர் கரெக்டாக எழுதிடுவேன். ஸோ இதோட ரூலும் எழுதிடலாம். இது வந்து கோச் ஸ்னோஃப்ளேக். ஸோ ப்ராசஸ் ஆஃப் constructing a coach snowflake. A coach snowflake from an equilateral triangle. Equilateral triangle இருந்து நம்ம ஆரம்பிப்போம். The general term is 3 × 4 power n.
ஓகே, ஏன்னா ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டும் நம்ம ஆக்சுவலி அது கூட எழுதலாம். as each line segment is broke into 4 pieces. Okay, ஸோ இதோட பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக 2 சம்மும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஆல்சோ ரிலேட்டட் டு பேட்டர்ன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் தான். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.